வெல்கம் டு ராவ் இந்து தர்மா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். பீமனும் துரியோதனனும் ஒரே நாளில் பிறந்தார்கள். சிம்ம ராசியில் குருவும் துலா ராசியில் சூரியனும் மக நட்சத்திரத்தில் சந்திரனும் சேர்ந்த போது சுபமான திரையோதசி திதியில் பித்ருக்களின் முகூர்த்தத்தில் குந்தி தேவி உறுதியான பீமனை பெற்றாள். देवा मध्यगते सूर्ये तिथौ पुण्ये त्रयोदशे पैत्र्ये मुहूर्ते सा कुन्ती सुषुवे भीमं अच्युतम् यस्मिन्हनि भमस्तु यज्ञे भीम पराक्रमः. பீமன் பிறந்தவுடன் உலகத்தில் இருந்த அரசர்களுக்கெல்லாம் பயத்தில் மூத்திரம் வந்தது. அரசர்கள் அனைவரும் பெரும் துயர் அடைந்தனர். வாகனங்கள் சிதறி ஓடின. அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. புயல் காற்று எப்படி அச்சத்தை கொடுக்குமோ அது போல புஷ்டியான பராக்கிரமம் கொண்ட பீமன் பூமியில் உள்ளோரை நடுநடுங்க செய்தான். मूत्रं प्रसुश्रुवुः सर्वे व्यथां चापे प्रपेदिरे वाहनानि व्यशीर्यन्त व्यमुञ्चनश्रुबैन्दवः यथा अनिलः समुद्भूतः समर्थः कम्पने भुवः. எந்த நாளில் பீமன் பிறந்தானோ அதே நாள் ராத்திரியில் துரியோதனன் முன்பாகவே பிறந்துவிட்டான். அந்த ராத்திரியில் துரியோதனன் பிறந்தபோது கழுதை கத்துவது போல அழுதான். உறக்க கத்தினான். तामेव रात्रिं पूर्वां तु जज्ञे दुर्योधनो नृपः स जातमात्र एवाथ धृतराष्ट्रसुतो नृप रासभारावसदृशं रुराव च ननाद च. அவன் கத்துவதை கேட்டு கழுதைகளும் கழுகுகளும் காக்கைகளும் மாமிசம் தின்னும் மேலும் பல மிருகங்களும் பறவைகளும் அமங்கலமான குரலை கொண்ட நரிகளும் சேர்ந்து கத்தத் தொடங்கின. அப்போது பெரும் காற்று அடித்து திசைகளில் தீப்பற்றி கொண்டது. तं खराः प्रत्यभाषन्त गृध्रगोमायुवायसाः क्रव्यादाः प्राणदङ्घोराः शिवाश्चाशिवनिस्वनाः वाताश्च प्रवौश्चापि दिग्धाश्चाभवत्तदा. இதை கேட்டு பயமுற்ற திருதராஷ்டிரன் யுதிஷ்டிரன் மூத்தவனாகிவிட்டான். அவனுக்கு பிறகு ஒரு வேளை துரியோதனன் அரசாள முடியுமா என்று தன் மந்திரிகள் பீஷ்மர் பிராமணர்களை அழைத்து கேட்டான். விதுரர், அரசனே, உங்களுக்கு பிறந்த இந்த மூத்த பிள்ளை குலத்தையே நாசம் செய்பவன் போல இருக்கிறான். இவனை விட்டு விடுங்கள். இவனை காப்பதால் பெரும் தீமை உண்டாகும். இவன் கண்கள் பிறக்கும் போதே தேனில் காணப்படும் சிவப்பு நிறத்தை கொண்டிருக்கிறான். இவன் குலத்தை மட்டுமல்ல க்ஷத்ரியர்கள் அனைவரையும் நாசம் செய்து விடுவான். உங்களுக்கு 100ல் 1 குறைவதால் குறை ஏற்படாது. குலம் காக்கப்பட வேண்டுமானால் இவனை விட்டுவிடும். இவன் ஒருவனை விடுவதால் குலமும் உலகமும் நன்மை அடையும். ஒரு குலத்தை காக்க ஒருவனை தியாகம் செய்யலாம். ஒரு கிராமத்தை காக்க ஒரு குலத்தை தியாகம் செய்யலாம். ஒரு தேசத்தை காக்க ஒரு கிராமத்தை தியாகம் செய்யலாம். தன்னை காத்துக்கொள்ள தன் பூமியை தியாகம் செய்யலாம் என்றார். त्यजेत् एकं कुलस्यार्थे ग्रामस्यार्थे कुलं त्यजेत् ग्रामं जनपदस्यार्थे आत्मार्थे पृथिवीं त्यजेत्. இவ்வாறு அனைவரும் சொல்லியும் திருதராஷ்டிரன் புத்திர பாசத்தால் அவ்வாறு செய்யவில்லை. இவ்வாறு வியாச மகாபாரதம் ஆதி பர்வம் சொல்கிறது. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்.